பார்த்துக்கலாம். வரகு 1 கப்பு, பாசிப்பருப்பு 1/2 கப்பு, பால் 1 கப்பு, முந்திரி பருப்பு தேவையான அளவு, திராட்சை பழம் தேவையான அளவு, வெல்லம் அதாவது நாட்டு சர்க்கரை எடுத்திருக்கேன், அது 1/4 கப்பு வச்சுருக்கேன். உங்களுக்கு சர்க்கரை அதிகமாக சாப்பிட்றவங்களா இருந்தால் 1/2 கப்பு எடுத்துக்கோங்க. ஏலக்காய் தூள் 1/4 டீஸ்பூன், நெய் தேவையான அளவு, நம்ம விருப்பம் தான், நெய் எவ்வளோ வேணாலும் விட்டுக்கலாம், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ என்ன பண்ணலாம், ஒரு குக்கரில் இந்த வரகும் பாசிப்பருப்பும் நல்லா கழுவிட்டு 5 டம்ளர் தண்ணி 4 டம்ளர், இப்போ 5 டம்ளர் தண்ணி விட்டாச்சு. அதாவது 1 கப்பு பால், 4 டம்ளர் தண்ணி, டம்ளர்னாலும் சரி கப்புனாலும் சரி. இப்போ இதில் 5 விசில் வரட்டும். 5 விசில் ஸ்ட்ரீம் போனதுக்கப்புறம் பார்க்கலாம். இப்போ 5 விசில் முடிஞ்சு இப்போ ஸ்ட்ரீம் இறங்கிருச்சு. இப்போ திறந்து பார்க்கலாம். நல்லா குழைவாக வெந்துருச்சு. இப்போ இதில் ஒரே ஒரு பிஞ்சு சால்ட்டு போட்டு நல்லா பொங்கலை நல்லா மசிச்சுட்டு பார்க்கலாம். இப்போ நல்லா மசிச்சாச்சு. இதுக்கப்புறம் இப்போ நம்ம வெள்ளைப்பாவு காய்ச்சலாம். பாவுனா பாகு காய்ச்சற பதம் கிடையாது. இப்போ 1/4 கப்பு சர்க்கரை எடுத்து வச்சிருக்கோம் இல்லைங்களா, அது நாட்டு சர்க்கரை, அதில் 1/4 டம்ளர் தண்ணி. இந்த சர்க்கரை நல்லா கரையட்டும். கரைஞ்சதுக்கப்புறம் பார்க்கலாம். இப்போ வெல்லம் நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ இந்த வெல்லத்தை தனியாக வச்சுட்டு இப்போ இந்த சர்க்கரையை வடிகட்டிடலாம். இப்போ இந்த பொங்கலில் நல்லா ஒன்றா சேர்ந்து வர்ற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கலாம். அடுப்பை பற்ற வச்சு தான் நான் பொங்கலை வச்சுருக்கேன். இப்போ இதுக்கு தாளிச்சிடலாம். நெய் ஊற்றி, நெய் உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நிறையா ஊற்றிக்கலாம். சக்கரை பொங்கல் அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பொங்கலில் கொஞ்சம் ஏலக்காய் தூள், 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் தூள் போட்டுக்கலாம். இப்போ நெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ முந்திரி பருப்பு போட்டுடலாம். முந்திரி இதாயிடுச்சு. இப்போ திராட்சை பழத்தை போடலாம். அது நல்லா பூரி மாதிரி உப்பி வரும். அவ்வளோ. அதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு பொங்கலில் எடுத்து கொட்டிடலாம். கப்புன்னு மூடி வச்சிருங்க. 2 மினிட்ஸ் மூடி வச்சிருங்க. இப்போ வரகுல சக்கரை பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி இதே அளவுகளோட செஞ்சு நீங்களும் சாப்பிட்டு பாருங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா